தம்பி உதயநிதியே போடுறாப்ல. இது ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க, இந்த சிக்கலை தீர்க்க முடியல, ஒழிக்க முடியாது. ஒழிக்க ஒரே வழிதான், உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி. மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக 4000 கோடி வாங்கி திமுக அரசு என்ன செய்தது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு. நீ நீர் தேங்குற இடத்துல, நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிடுவ, அப்புறம் அது வீட்டுக்குள்ள தானே வரும். என்னை மாதிரி ரோட்ல நின்று போராட முடியல, அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. வீட்டுக்குள்ள போய் வெள்ளப்பட நாய் எங்குது, அவ்வளவுதான். நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ண? நீர் ஓடுற இடத்துல ரோடை போட்டு காரை விட்டோம்னா அதுக்கு வழி இல்லாம வீட்டுக்குள்ள போகுது. மழை நீர் வரும்போது அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு இருக்கா? ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு, இப்ப வேல்முருகன் ரத்தம் சொல்லும்போது கூட அந்த ஏரி தூர்வாரப்படலாம், அங்க நீர் தேக்கம் தூந்து போச்சுன்னு. நீங்க எங்க பாட்டனார் கட்டின வீரநாராயண ஏரி 16 கிலோமீட்டர் தங்கச்சி. என் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாருக்கு 16 கிலோமீட்டர் தான் கடலை. அப்போ ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்கான். அதை தூர்வாரின்னு ஏன்டா கடலூர் மிதக்குது? ஆண்டுதோறும் மழை பொழிவு அதிகமாக வருது, பல்ல நிலமா இருக்கு, தாழ் நிலமா இருக்கு. அங்க அந்த நீரை கொண்டு அந்த 16 கிலோமீட்டர்ல தேக்குனா அங்கிருந்து பெரு குழாய் மூலமா எனக்கு காவிரி தஞ்சை வேளாண்குடி மக்களுக்கு கொண்டு ஊத்திட முடியாதா? காவிரி டெல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகாவில் 150 டிஎம்சிக்கு கையேந்தனும்? 16 கிலோமீட்டர் கடலை வெட்டி வச்சுட்டு போயிருக்கான், அது தூந்து போச்சு. எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்லை, ஆளை பார்க்கறது இல்லை. மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்ல. இது ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க, இந்த சிக்கலை தீர்க்க முடியல, ஒழிக்க முடியாது. ஒழிக்க ஒரே வழிதான், உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி. வேற இடம் எப்படி ஒழிக்க முடியும்? ஒரு 5 ஆண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க, இறங்கி போயிடுறேன். ஆட்சி எடுக்க சார் என்னால் முடியலங்க, மன்னிச்சுக்கிறேங்கன்ட்டு. ஆட்சிக்கு வந்தோன்னா 4000 கோடி ஒப்பந்தம்ன்றீங்க. தோண்டிங்க சும்மா சொல்லல, தோண்டிங்க. என்ன பண்ணீங்க? ராத்திரியில் நாங்கள் தூங்கும்போது மூடிட்டு போயிட்டீங்க. எங்க அந்த காவாயெல்லாம் என்ன இது? இதெல்லாம் இது கொடுமை தங்கச்சி, இதை பேசாதீங்க, கோமாயிரும். வேற ஏதாவது கேளுங்க. அதை நான் வேடிக்கையா பாக்குறேன். இதை சொல்லுவாங்க, இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்க. அப்படிதான் அண்ணன் பாக்குறேன். தம்பி, இதெல்லாம் ஒரு அடிப்படையில தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரமைத்து ஒரே சுகாதார திட்டம்ங்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.